பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உன் நாமத்தினால ஜெபிக்கின்றோம் அன்காலடி மன்றாடி கேட்கிறோம் அந்த அப்படி என்ன நான் போட்டு கம்பரம்பரி பேப்பர்ல வேலைக்கு போகவில்லை என்று கட்டிய கணவனை கட்டையாளடித்து கொன்ற மனைவி யாழ் நகரில் சம்பவம் அடங்கொய்யா. என்னக்கா நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருந்தது? சாப்பிட்டுட்டு அப்படியே மூச்சு பேச்சுதான் உட்காந்துருக்கீங்க. சிக்கன் பிரியாணியா? தக்காளி சாதத்துல எதுக்குடி சிக்கனை போட்டு வச்சிருக்குன்னு கேட்கலாம் நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்ச. கேட்டிருந்தா அடுத்த வேலை பால் எனக்கு தான். என்னங்க பால் வேணுமா? இஞ்சி டீ போட்டு தரேங்க. இஞ்சி டீ என்னடா பண்றாங்க லவுடு? பாடுறா குத்தி ஒன்னாங்கள. ஓஹோ புரிஞ்சிடுச்சு. வர இரு நான் இதனா ஏமாத்தலான்னு பாத்துடா. இடு லவுடு இதுல குத்துறா பாக்கலாம். நீ ஆம்பளை இந்த இதுல குத்துறா பாக்கலாம். அடியே கழுத்துல என்ன பெல்ட்ட மாட்டிட்டு வந்திருக்க? எங்க கழுத்தெல்லாம் வலிக்குது. நீயும் மனசாட்சி தொட்டு சொல்லு. கல்யாணம் ஆகி வந்து இன்னும் வரைக்கும் இடுப்பு வலி, கைவலி, கால் வலி, வயிறு வலி, தலைவலின்னு ஏதாவது ஒரு வலியை சொல்ல வேண்டியது. உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது மட்டும் உனக்கு ஒரு வலியும் கிடையாது. எப்படி உன்னால மட்டும் முடியுது? உன் பேரு என்ன பேபி? அஞ்சனா. அது என்னடா செல்லம் கஞ்சத்தனமா அஞ்சனா நாலனா எத்தனானு 100 500 இந்த மாதிரி காஸ்ட்லியா வச்சிருக்கலாம்ல என் செல்லமே. ஏண்டி மங்களம் காலையில் ஒரு மாதிரியா இருக்கிறா? என்னாச்சு? அத உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடு. அதானா நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்ப என்ன விஷயம் சொல்லுடி. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி சொல்லாட்டி போடி. அது சரி என்ன பத்தி தான் உனக்கு அக்கறையே இல்லையே. ஒரு மீனோட கிடைக்க மாட்டேது. சும்மாரு கடிச்சு கொரோனா கடிச்சு துப்பி அஞ்சிட்டு போயிருவாரு அவடே கபாட் வச்சிருக்காங்க. பேரு நல்லா பார்த்து தள்ளி போல அந்த பக்கம் லவுடு. ஷோ போர் அடிக்குதே. பேசாம ஒரு நக்கிங்க போடுவோம். நல்லா சொரன்னு சாஃப்டா தாயா இருக்கு. சரி செகண்ட் ரவுண்டு போடுவோம். இப்பயும் அப்படியேதான் இருக்கு. A few moments later. ஐயோ டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதே. உஷாராயிட்டாண்டா. 2 பேரும் இனிமேல் சண்டையே போட மாட்டோம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? அவதான் சண்டை போடுவா. நான் அடி வாங்கறதோட சரி. இந்த மூக்கு எப்படி கருப்பாச்சு தெரியுமா? மூக்குலயே வச்சு ஏத்துவா. முடிஞ்சா மூக்குல இனிமே குத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வாங்க அவகிட்ட.